திருமா அவர்களுக்கு தொடர்ந்து முக்கிய பொறுப்பு திமுக கொடுத்து கொண்டு வருகிறது. இது அரசியல் காரணமா இல்லை தேர்தல் நெருங்குவதால் திருமா அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக தெரியல. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக படு பயங்கரமாக உழைத்து கொண்டு இருக்கு. இந்த தேர்தல் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதுக்கான உழைப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கு. இந்த சமயத்தில் திருமா அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு திமுக கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி திருமா அவர்களுக்கு ஒரு சத்தியம் கொடுத்து இருந்தாங்க. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ திருமா அவர்களுக்கு என்ன ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்தல் தலைமை அதிகாரியாக அதாவது திமுக தேர்தல் தலைமை அதிகாரியாக கோயம்புத்தூர்ல நியமித்திருக்காங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக தொடர்ந்து தோல்வி பெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ திருமா அவர்களையும் அதே பொறுப்பு நியமித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ தேர்தல் வியூகங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்களாம். இப்போ தான் திருமாவுக்கு சரியான பொறுப்பு திமுக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா திருமா அவர்கள் இங்கே இருக்க பொலிட்டீஷியனை விட ஒரு பக்காவான பொலிட்டீஷியன். அவருக்கு என்ன எப்போ பண்ணணும்னு எல்லா விஷயம் கிளியராக தெரியும். ஸோ திருமா அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கு செம ஹாப்பியாக நியூஸாக பார்க்கப்படுகிறது.